சொல்லுங்க. ஸோ இந்த கருப்பட்டி காஃபி இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு டீ கடையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். ஓகே. ஸோ நான் ஒரு உதவி இயக்குனராக ஒரு 3 வருஷம் பயணம் பண்ணியிருக்கேன். அந்த உதவி இயக்குனராக வேலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், உதவி இயக்குனர் வேலை பார்க்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்னாலே ஒரு டீ கடை தான் எங்களோட லைஃப். ஸோ டீ கடையில் நானும் ஒருத்தரும் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றது. யூஸ்வலாக டீ கடைக்கு போனாலே ஒன்று கதை டிஸ்கஸ் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஸ் பண்ணுவோன்றது. ஏன்னா ஃபினான்ஷியலி சப்போர்ட்டுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக நாங்கள் எப்பவுமே பேசிகிட்டு இருக்கிறது ஒரு டீ கடை போடுவோம், டீ கடை போடுவோன்றது. ஏன்னா டீ கடை தான் ஓடும் எல்லாமே எல்லா இடத்துலையும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தச்சையில் கோயம்பேடு ஒரு சிக்னல்லேருந்து வெளில வரும்போது இதே மாதிரி யதார்த்தமாக ஒரு டூலெட் போர்டு போட்டிருந்தது சார். ஸோ அதை பார்த்துட்டு நான் ஒருத்தர் ஃபோன் அடிக்கலான்னு ஃபோன் எடுக்கிறேன், அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஸோ அந்த டூலெட் போர்டை பார்த்துட்டு அவரும் எனக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி டூலெட் இருக்குது, நான் போகும்போது பார்த்தேன், நீ அந்த டூலெட் நான் அங்கே தான் நிற்கிறேன்னு சொன்னோடனே ஸோ கோஆர்டினேட்டராக ஒரு கருப்பட்டி காஃபின்ற ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு தன்னால் ஒன்று அமைஞ்சது தான் அந்த கடை. ஸோ அந்த கடையில் மொதல் வந்து கருப்பட்டி காஃபி பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் அவர் டிசைட் பண்ணி ஒரு கருப்பட்டி காஃபின்ற ஒரு கடை. ஏன்னா டீ காஃபி பண்ணுறோம், அது ஏன் கொஞ்சம் இயற்கையாக பண்ணக்கூடாது, ஏன் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த கான்செப்ட். ரெகுலராக பண்ணால் நீங்கள் ஒரு ஸ்டார்ட் ஆச்சு. கண்டிப்பாக ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. கண்டிப்பாக. ஆனால் ஏன் கருப்பட்டி காஃபி? எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக. ஹெல்த்தை தாண்டி அதில் ஏதோ ஒரு யூனிக்காக நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல் பண்ணி. கண்டிப்பாக சார். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து எனக்கு திருநெல்வேலி. ஸோ பாட்டி தாத்தா காலத்துலேருந்து எல்லாமே வந்து நாங்கள் கருப்பட்டி காஃபி தான் நாங்கள் குடிச்சிருக்கோம், நாங்கள் வளர்ந்துருக்கோம். பட் ஏன்னா அப்போ வந்து கடும் டீ கடும் காஃபின்னு சொல்லுவாங்க யூஸ்வலி. பாலில் கருப்பட்டி ஊற்றும் போது யூஸ்வலி நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஆமாம். ஸோ அந்த ஃபார்மேட் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். கண்டிப்பாக தெரிஞ்சது, காஃபி கஸ்டமர் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை ஒரு ஃபார்மேட் செட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபார்முலா செட் பண்ணி நாங்கள் அந்த கருப்பட்டி காஃபியை ரெடி பண்ணோம் சார். ஏன்னா ஒரு நார்மல் காஃபின்றத விட ஒரு ஹெல்த்தாக ஒரு காஃபி கொடுக்கும்போது எல்லாருமே கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அதுதான் எங்களோட பிஸ்னஸோட ஸ்ட்ராட்டஜி. திருநெல்வேலிக்குன்னு பல பெருமை இருக்கு. ஒரு பக்கம் அல்வா, இன்னொரு பக்கம் அருவா, ஒரு பக்கம் மக்கள் பேசக்கூடிய அந்த மொழி. அது அல்வால கூட அந்த தாமிரபரணி தண்ணியினுடைய ஒரு சத்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா அவ்வளவு ஈஸியா ஒரு கருப்பட்டி காஃபி போட்டுற முடியாது. யார் ட்ரை பண்ணாலும் தெரியும், எக்ஸ்பர்ட்டே டீ மாஸ்டர் போட்டாலே கஷ்டம். பட் நீங்க அதை அழகா ஆட்டோமேட் பண்ணி நீங்க இன்னொரு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஒரு ஊர்ல இருந்த அந்த நெல்லைய ஊர் முழுக்க நெல்லைன்னு கண்டிப்பா. என் ஒய்ஃப் வந்து ஸ்ரீலங்கன். அவங்க எதேச்சியா போகும்போது கேட்டாங்க, நெல்லைன்னு போட்டிருக்கேன், திருநெல்வேலி வந்துருச்சா? நான் சொன்னேன் அது வந்து ஊருக்கு ஊரு இருக்கு. அது காரணம் இவங்க தான். எப்படி இவ்வளவு பிரான்ச்சைஸ் கொண்டு வந்தீங்க? கண்டிப்பா சாத்தியமாச்சு சார். இது வந்து மக்களுக்கு நம்ம வந்து நல்லது பண்றோம் சார். பேசிக்கா என்ன ஹெல்த் கான்சியஸ் பண்ணும்போது ஃப்ரான்ச்சைசி எடுக்க வரவங்களும் அதே மனநிலையில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன நினைச்சோமோ அதே தான் அவங்களும் இருக்காங்க. ஏன்னா ஒரு கடையுமே 30 60 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ அவங்களும் அதே மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால ஸோ நம்மளை தேடி வராங்க. ஏன்னா ஒரு கடையில் போகும்போது கூட்டம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை வருது. ஸோ அதனால் வந்து அந்த ஃப்ரான்ச்சைசி வந்து ரொம்ப ஸ்பீடானா லாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸில் வந்து நாங்கள் ஒரு 70-80 கடை பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எத்தனை ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி சார்? இப்போ வந்து 180 பண்ணியிருக்கோம் சார். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ ஆந்திரா பண்ணிட்டோம். ஆந்திராவில் 20 கடை பண்ணிட்டோம். ஏன்னா இதே கருப்பட்டியோட கலாச்சாரம் வந்து இப்போ ஆந்திராவுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ தெலுங்கானா பண்ணிட்டோம், ஒரு 4 கடை பண்ணிட்டோம். இப்போ வந்து துபாய், ஷார்ஜா, ஆல்ரெடி குவைத்தில் ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ குவைத்தில் 2வது பிரான்ச் பண்ணுறோம். இப்போ வந்து இந்தியா தவிர இல்லாமல் இப்போ ஓவர்சீஸில் ஸ்ப்ரெட் பண்ணுன்றது தான் எங்களோட ஆசை. ஏன்னா இது ஜஸ்ட் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, நம்மளோட பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே சேர்ந்து போகுது சார். கரெக்ட்.